ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த போர்ல அமெரிக்காக்காரங்க ஏன் உள்ள வந்தாங்க? உலக நாடுகளுக்கு இந்த போர் நடக்கிறதுனால என்ன பாதிப்பு, குறிப்பா இந்தியாவுக்கு இந்த போர் நடக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க. ஆரம்ப காலத்துல, அதாவது 1972க்கு முன்னாடி வர இந்த ரெண்டு நாடுகளுமே நட்பு நாடுகளா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு ஈரான்ல நடந்த புரட்சி, 1972ல நடந்த புரட்சிக்கு அப்புறமா ஈரான் தான் முதலா இவங்களை எதிரி நாடுன்னு அறிவிக்கிறாங்க. யாரா அப்படின்னா இஸ்ரேல எதிரி நாடுன்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அதுல இருந்தே இந்த போர் தொடங்கிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா போர் தொடங்கப்பட்டது எப்படி இந்த போர் நடந்தது அப்படின்னா, நேரடியா ஆயுதங்களால் ஆன தாக்குதலாக இல்லாம, நாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பக்கத்துல சின்ன சின்ன நாடுகள் இருக்கும், ஏதோ ஒரு நாடுகள், அந்த நாடுகள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளை ஒரு சின்ன ஆயுதமா யூஸ் பண்ணி போர் நடந்துட்டே இருந்தது. ஆனா 2024 தான் முதன்முறையா இந்த போர் ஆயுதங்களால நடத்தப்பட்டது. அது எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி திடீர் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னு கரெக்டான ரீசன் இப்போ வரைக்கும் தெரியல. அது ஒவ்வொரு நாடுகளுமே அவங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் சொல்றாங்க தவிர, அப்போ அது ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொஞ்ச நாள்ல அந்த போர் சரி ஓகே இப்போதைக்கு நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தினாங்களே தவிர, போர் பதட்டம் கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2025ல இந்த போர் இன்னும் தீவிரமானுச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா 12 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. அதான் 12 days வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 12 days வார்ல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு நாடுகளுமே மாத்தி மாத்தி ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 12 நாள் தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தீவிரமாயிடுச்சு. நாளடைவுல பல நாடுகள் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அவங்கள கூப்பிட்டுமே அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் மதிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. தாக்குதலோட தீவிரம் நாளாக நாளாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்ததே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது ஒருத்தருக்கு ஒருத்தரும் முரணான கருத்துக்கள்னாலையும் தாக்குதல்னாலையும் திரும்ப திரும்ப அந்த போர் தீவிரமாகிக்கிட்டே இருந்துச்சு. அது 2026லயாவது இது குறையுமா அப்படின்னு பார்த்தோன்னா, 2026லயும் இந்த போர் கொஞ்சம் கூட குறையவே. அது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அமெரிக்கா என்னைக்கு உள்ள வந்துச்சோ அன்னையில தான் அந்த போர் ரொம்ப தீவிரமா மாறிச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அமெரிக்காக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே. இஸ்ரேல்ல ஆரம்பத்துல இருந்தே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்புறவா தான் இருந்தானுங்க. 2017ல அமெரிக்காவோட ராணுவ ஆயுதங்களை இஸ்ரேல இறக்கி ராணுவ தளத்தை உருவாக்குனாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல உருவாக்குனாங்க. இதுல இருந்தே இந்த இரண்டு நாடுகளுக்குமே போர் இன்னமுமே தீவிரமாவதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தை உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு பல இடங்கள்ல தகவல்கள் கூறுது. அவங்களோட ஆயில் வர்த்தகம் அமெரிக்காக்காரங்க என்ன ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காக்காரன் நேரடியாவே இந்த தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்கான். எப்ப அப்படின்னா 2026ல இஸ்ரேல் கூட சேர்ந்து பிப்ரவரி 28 நைட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல உள்ள ராணுவ ஸ்தலங்களையும் அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களையும் நேரடியா தாக்கியிருக்கான். நேரடியா தாக்குறதுனால அதோட விளைவு 3000ல இருந்து 6000 மக்கள் உயிரிழந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மல் பீப்புள்ஸ் அவங்க எந்த தப்புமே பண்ணாம நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வீட்டு மேல குண்டு வெடிக்கி. அந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி ஈரானோட தலைவர் அலி காமினிய கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவர்களுடைய மகன் கையில திரும்ப நிர்வாக பொறுப்பு எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில ஈரான் தள்ளப்பட்டது. அப்போ ஈரான் என்ன பண்ணுச்சு, அது கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம். அவங்களுமே தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலோட முக்கியமான தளங்கள் எல்லாம் அனுப்பி தாக்குதலை நடத்தினாங்க. இது மாதிரி தொடர் தாக்குதல்களை ஈரான் பதிலடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு பெருமளவு எண்ணெய் போக்குவரத்து கொண்ட பாதையான ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற பாதையும் அந்த போக்குவரத்தையும் நாங்க முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மிரட்டினாங்க. அதே மாதிரியும் அந்த பாதையை முடக்கிட்டாங்க. அதை முடக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு, உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமளவுல எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டது. இந்த எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டனால அந்தந்த நாடுகளில் உள்ள பொருளாதாரமே மாறுற அளவுக்கு அது ஒரு பெருமளவான பாதிப்பா இருந்தது. குறிப்பா இந்தியா பெருமளவு எண்ணெய் போக்குவரத்துக்கு ஈரானை மட்டுமே நம்பி இருந்த நிலையில அவங்க அந்த போக்குவரத்தை நிறுத்தினதுமே பெருமளவு இது பாதிக்கப்பட்டுச்சு. இதனால நம்ம மட்டும் இல்லாம பல நாடுகள்ல பொருளாதார நிலையிலேயே மாற்றம் இருக்கிறதா ஒரு தகவல்கள் சொல்றாங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு மேல வெடிகுண்டு விழுந்துரும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பதற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இந்த நிலைமை வந்து கூடிய விரைவில் மாறி 2 நாட்டுல உள்ள மக்களுமே பழைய நிலைமைக்கு திரும்பி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை சொல்லிட்டு போங்க. நன்றி.